கடவுள்ன்றது ஒரு தத்துவம் தான். இதுதான் சித்தர்கள் ஒரு பாடல் வரியில குறிப்பிட்டு போயிருக்காங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை ரட்சிக்கத்தான் இருந்தானின் சித்தர்கள் பாடல் வரியில குறிப்பிட்டு போயிருக்காங்க. வடலூர்ல ஞானசபையில இருக்கிறேன். இந்த சமயத்துல இந்த பதிவு மக்கள்கிட்ட கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். இப்போ வள்ளலார் எதை குறிக்கிறாரு? வள்ளலார் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் எதை குறிக்குது? இதெல்லாமே ஒரு தத்துவங்கள், அவங்களுடைய அனுபவங்கள். இப்போ ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சித்தரும், ஒவ்வொரு ஞானிகளும், ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை, அவங்களுடைய அனுபவங்களை இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்துல. இப்போ வள்ளலார் ஒரு விதமான அனுபவம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க. இப்போ கடவுள்னா என்ன? தன்னை அறியணும். என்ன நான் முதல்ல புரிஞ்சுக்கணும், என்ன முழுமையா நான் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன முழுமையா புரிஞ்சுக்கிறதுனா, எனக்குள் கடந்து சென்று எனக்குள் இருக்கும் ஜோதியை நான் பார்த்து, அந்த ஜோதியை பார்த்து வெட்ட வெளியில் ஐக்கியமாவது கடவுள். எல்லாத்தையும் கடந்து, அனைத்தையும் கடந்து நிற்பவர்கள் கடவுள். அதனால்தான் சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், வள்ளலார் அவர்கள் இவங்க எல்லாருமே கடவுளாக இந்த உலகத்தில் போற்றப்படுகிறார்கள். கடவுள்ன்றது என்னன்னா, அது ஒரு விதமான தத்துவம், ஆழமான தத்துவம். தன்னை அறிந்து இந்த உலகத்திலிருந்து விடுபடுபவர்கள் கடவுள் நிலை அடைகிறாங்க. இந்த புரிதல் இல்லாதவங்க இந்த மாயையில இதுதான் உண்மை நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நான் அறியணும் அப்படின்னா, நான் எனக்குள்ள பயணம் பண்ணணும். அதுக்கான வழிகள் இருக்கு. அந்த வழியை மக்கள் சரியான முறையில புரிந்து பயன்படுத்தினாங்கன்னா அவங்களும் கடவுள் நிலையை அடைய முடியும். அவங்க வெளியில உருவத்துல தேடுற வரைக்கும் அவங்க தேடிக்கொண்டேதான் இருப்பார்கள்.